வாங்க மக்கா வாங்க, எங்க நாடக பார்க்க வாங்க. ஹலோ ஹலோ டேங்கப்பா, ஊர்னா இதாங்க ஊரு. எவ்வளோ அழகா இருக்குல்ல. பெட்டிக்காரே வணக்கம். இன்னைக்கு தான் உங்களை சந்திக்கிறேன். இன்னைக்கு தான் உங்களுக்கு எனக்கு முதல் இரவு. வணக்கம்ல இல்ல, வணக்கம். பெட்டிக்காரே வணக்கம்னு சொன்னேன், உங்களுக்கு கேட்கலன்னு நினைக்கிறேன். அதனால ஒன்றும் இல்லை. பெட்டிக்காரே, இன்னைக்கு முதல் இரவு நடத்திடலாமா? நாடகத்தில் இன்னைக்கு நீங்களும் நானும் முதல்ல சந்திக்கிறோம்ல. முதல் நாள் சந்திப்பு. ஆமா, முதல் சந்திப்பு. ஆமா, எந்த வார்த்தையுமே தெளிவாக சொல்லணும். மிருதங்காரே வணக்கம். வணக்கம் வணக்கம். தாளக்காரே, ஆல்ரவுண்டுக்காரே வணக்கம். மைச்செட்டுக்காரனே, உங்களுக்கு தான் முதல்ல கும்பிடணும். ஆமாம், கலர் கலராக லைட்டு இதெல்லாம் எப்படி கலட்டுறதுக்கு ஒரு வாரம் ஆயிரும். ஆமாம், சரி நம்ம வந்து வேலையப்பம்மா. ஏற்கனவே நேரம் ஆயிடுச்சு. ஏறி நன்னாங்க ஏறி தாண்டா மாமா, எந்த பால தொப்பு தாண்டா.
ஹலோ நல்லா இருக்கு நல்லா இருக்கு ஆமா யூடியூப்காரண்ணே வணக்கம் சொல்ல மறந்துட்டேனே. அதனால் ஒரு வாரமாக நாடகம் விடாமல் இதில் இவர் வேறு மைக் செட்டுக்காரு நல்லா இருக்கு ஒரு வாரமாக விடாமல். ஆமாம் ஏங்க ஒரு வாரமானா சளி காய்ச்சலோட உடம்பு சரியில்லாதோட வந்துட்டு இருக்கேன்ல, அதனால் பேட்டிக்காரன் நானா போட சப்புன்னு இருக்கு நம்மளாம் சேர்ந்து. அது சரி ஆமாம் போட்டலாம் ஒரு போடு. கடலைக்குள்ள ஓரத்திலே காட பூரா ரெண்டு அந்த கடலைக்குள்ள ஓரத்திலே காட பூரா ரெண்டு மிருதங்கரே வரட்டா. சின்ன சின்ன சீசாவிலே சின்ன சின்ன சீசாவிலே நான் சேர்த்து வச்சேன் சீனா போட்டு அது சேர்ந்து சோதா சேரலையோ சேரலையோ செவத்த புள்ள நெத்தியிலே சீசாவிலே சேர்த்து வச்ச சினிமா போட்டு சாப்பிட்டா நல்லா ஆடுறேனே. பட்டாம்பூச்செடி பட்டாம்பூச்செடி கொட்டாம்பூச்செடி கொட்டாம்பூச்செடி பலபலனே இருக்கிற அவ கண்ணாடி பக்கவமா வந்தேன் மாமே முன்னாடி அழகே அழகே உன்னை மனைவியாகும் உன்கிட்ட உன்னை சொல்லணும் கண்ணத்துல உமா கொடுக்கணும். அவர் தான் அந்த இடத்துக்கு அவர் திறக்க முடியும். கொலுசு கடை ஓரத்திலே கொலுசு ஓரத்திலே கொலுசு கொலுசு போட்டாங்க கொலுசு போடாங்க கொலுசு வராங்க வாங்கிக்கங்க. இன்னும் நிப்பாட்ட முடியல. சித்தாடைய கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு சுந்தரி முருகி மயிலாட வந்தாளா எங்கம்மா தனியா மைச்செட்டு கட்ட போல அதனால எதுவும் கோச்சிட்டு வரலையா என்னமோ. வயசு பொண்ணுதான் இல்ல வாழங்கண்ணுதான் என்ன சரசம் பண்ணுது மாமா சின்ன மாமா குருவி கொஞ்சுதான் சின்ன கத்திரி பிஞ்சுதான் நெருங்கி என்ன நெருங்கி சொல்றது மாமா சின்ன மாமா உனக்காகத்தான் சமைச்சிருக்கேனே சரி சோடியா அமைச்சிருக்கேனே வயசு பொண்ணுதான் இல்ல வாழங்கண்ணுதான் என்ன சரசம் பண்ணுது மாமா.
ஒரே பிரச்சனை. வண்டியில் ஏறினா பிரச்சனை, சங்கத்துக்கு வந்தால் பிரச்சனை, பஸ் ஏறினா பிரச்சனை, அப்படியே ஊர் பக்கத்து வந்து ஹோட்டலுக்கு சாப்பிட போனால் அங்கேயும் பிரச்சனை, இடம் கிடைக்கலன்னு. சரி, இதெல்லாம் தாண்டி இங்கிட்டு வந்தால் இங்கேயும் பிரச்சனை, உள்ள தண்ணி வரல, அது வரல, இது வரல, இப்படி எல்லா பிரச்சனையும் தாண்டி சரி பொம்பளை பிள்ளைய கரெக்ட் பண்ணி இடிக்கலான்னு வந்தா அந்த புள்ள அதுக்கு மேலே பிரச்சனையாக இருக்குது. சே, என்னையா மனுஷ வாழ்க்கை. என்ன சுமதியை நான் கெடுத்தேனா? ஆட்டத்தை கெடுத்துட்டு இந்த வாழ்க்கை நல்லா இருக்கு. டேய், என்ன 2 நாள் அப்படிதான் இருக்கு. நான் ஒரு விஷயம் தெரியுமா சுமதி, சொல்லுங்க. இந்த வாழ்க்கை வாழ்றதுக்கு பேசாம செத்துறலாம்னு சொல்லி யாரு வேணாம்னா முடிவு பண்ணி போயிட்டேன். உண்மையிலே மதனே, அப்புறம் ஒரு வாரத்துக்கு முன்னாடி பெரிய பிரச்சனையே நடந்துருச்சு. ஆமா, அப்படிப்பட்ட வார்த்தையெல்லாம் கேட்டுட்டு எதுக்குடா உசுரோட இருக்கணும், போய் சாகலான்னு போயிட்டேன். என்ன வார்த்தை? நம்ம ரோசத்துக்கு விலை போனால் இல்லை, போயிட்டேன். மணப்பாறை பக்கத்தில் ஆமா, பெரிய மலை, சரி, அதுல ஏறி தற்கொலை பண்ணி குதிச்சு செத்துறலாம்னு சொல்லி போனா போக வேண்டியதானே. ஒருத்தன் சொன்னாரு, தம்பி நீ ஒருவேளை குதிச்சு சரி சாகாம கை கால் உடஞ்சு போயிட்டுன்னா ஐயோ உன்னை யாரு பாத்துக்குவா ஆமா அப்படின்னு கேட்டு விட்டாரு. சரி, இது ஒரு நல்ல கேள்வி. இப்ப அப்படினாலும் சாக வராம பிரச்சனை என்ன பண்றது? நியாயமானதுல அது நியாயமான கேள்வி. டக்குன்னு என்ன பண்ண, கீழே இறங்கி வந்தேன். பெரிய மரம், அந்த மரத்தை பார்த்தோன்னா அப்போ ஒரு யோசனை, என்ன யோசனை? பேசாம இதுல தொங்கிட்டா என்ன, தொங்கிட்டா என்ன, இந்த மரத்துல தொங்குனா என்ன, நீ மட்டும் போடு, நான் சொல்லும் போது நீ போடு, ஓகே? அதுதான் போடணும். இப்ப நான் மரத்துல தொங்கணும்னு சொல்லிவிட்டு சரி கைத்த வாங்கிட்டு போயிட்டாயா, கைத்த போடு, கைத்த வாங்கிட்டு போய் மரத்துல போட்டு சரி தற்கொலை பண்ணிக்கலாம், தொங்கிடலாம் போனா தொங்க வேண்டியதானே. எனக்கு பின்னாடி இன்னொருத்தன் வந்தான். சரி அண்ணே நானும் சாவறேன்னா, வாழ்க்கையில அவனுக்கு என்ன போல ஏதோ கஷ்டம் இருந்திருக்கும் போல, சரி வாடா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு காப்பாத்திலாம் விடல. 2 பேருமே தொங்கணும். ஆனா அதுல பாரு, அவன் செத்துட்டான், நான் உசுரோட இருக்கேன். அது எப்படி எப்படி அது மாத்தனமா பேசுற? 2 பேரும் தொங்கி இருக்கீங்க, அவன் செத்துட்டே, நீ எப்படி? ஏன் நீ அவனை பிடிச்சா தொங்குனியா? உண்மைதான் மதனு, 2 பேருமே தொங்கணும்ல, அவன் செத்துட்டான். அதே எப்படி நீ எப்படி பொழைச்ச? அவன் என்ன பண்ணனா, கைத்துல தொங்கிட்டான், நீ அவன் காலை பிடிச்சி தொங்கிட்டேன். சீக்கிரம் கொண்டுட்டேன். இது ஒரு கதை, இது வேற இவ்வளவு எடுக்கமா போடுறதா? அண்ணே அப்ப கூட அவன் உசுறு பாதி உசுரா தான் இழுத்துக்கிட்டு இருந்துச்சு. அப்புறம் என்ன பண்ண? நான் ஒரு நல்ல மனசுக்காரன், அவனை காப்பாத்திரலாம்னு சொல்லிட்டு காலை பிடிச்சி தொங்குனா அடுத்து ஒரு கையை கொண்டு போய் வச்சேன்ல, அதுலதான் உயிர் போயிருச்சு. சரி எப்படி சீக்கிரம் செத்து போயிட்டான், சனி போ தொலை. ஒரு யோசனை சொல்றீங்க, இனிமே சாகணும்னு ஆசைப்பட்டேன்னா மதுரை மாட்டுத்தாவணில இறங்கி எனக்கு ஒரு போன் மட்டும் அடி. அப்படியா? அதெல்லாம் நான் வந்து ஒரு 12-13 வருஷத்துக்கு முன்னாடியே முடிவு பண்ணேன், குமாரலாஜிலே இருக்கக்கூடாதுன்னு. சரி அதெல்லாம் நீ யார் இந்த இடத்துல? நான் ஆட்டக்கார பிள்ளைங்க. நாட்டக்காரன் என்னமோ வந்தோடனே என்னமோ அவர்கிட்ட ஓட்டுமா இவர்கிட்ட போகணுமா வரிசையாக போயிட்டு இருக்கே. அவங்கெல்லாம் எவ்வளோ சோதனை மாரி சாதனை பண்ணிட்டு உட்காந்துருக்கா, உனக்கு தெரியுமா? என்ன சாதனை? அவர்கிட்ட போயிட்டு நீ போட்ட போடுற, சரி அவரை விட்டதில்லை, மைச்செட்டுக்கா இருப்பான், அவரு பொழப்ப ஓட்டிக்கிட்டு இருக்காரு, அவர்கிட்ட போய் அவர் குடும்பத்தை கெடுக்க பார்க்குறேன். இல்லை பொம்பளை நீனா பெத்தாயில செஞ்சாங்களா, ஆளி மூஞ்சி முகரையும் பாரு போட்டேன்னு வச்சுக்க, பெரிய இதாட்டம் வந்து நின்றுக்கிறது. ஒரு ஆம்பளைக்கு முதல்ல மரியாதை கொடு, எந்த ஆம்பளையா இருந்தாலும் வந்தோடனே தொட்டு வணங்கணும். இதுக்குதான் பெரிய சொல்லிருக்காங்க. செஞ்சியா வந்தோடனே தமிழர் பண்பாடு என்னையா, விழுந்து ஓம்பணும். சரிமா விருந்து ஓம்பலா? என்ன தண்ணியை குடிச்சிட்டு பேசு, போ தண்ணி அடி, ஒரு கட்டிங் சாப்பிட்டு போ, கிளம்பு. இவ்வளோ மரியாதை கொடுக்குற தமிழ்நாட்டில் வந்து நின்றுட்டு பேசுது, வந்து நின்றுட்டு ஆம்பளைக்கு அறிவு இருக்கா, சூடு இருக்கா, சொரணம் இருக்கான்னு. நமக்கெல்லாம் அதெல்லாம் இல்லாமையா வந்திருக்கோம்? அதெல்லாம் இருந்திருந்தா முதல்ல வருவோமா? அண்ணே ஐயே எனக்கெல்லாம் சூடு சொரணம் நிறையா இருக்குண்ணே. என்னெல்லாம் ஒரு வார்த்தை கேட்டாங்கன்னு வச்சுக்க, நான் உண்மையிலேயே நான் ஒரு பெரிய விசேஷத்தை வீட்டில் வச்சுட்டு இன்னைக்கு நாடகத்துக்கு வந்திருக்கேன். பெரிய விசேஷம்யா. ஆமாம், கிட்டத்தட்ட பல ஆண்டு காலம் கழிச்சு இந்த விசேஷம் நடந்திருக்கு. அதை விட்டு இந்த நாடகத்துக்கு வந்து என்ன யாரு செத்து போயிட்டாங்களா? பாட்டிக்கு 60ஆம் கல்யாணம். அது 60ஆம் கல்யாணம் இருந்தா பரவாயில்ல மதனே, என் கிளவி நேத்து வயசுக்கு வந்துருச்சியா. அந்த விசேஷத்தை விட்டு நான் நாடத்துக்கு வந்து யாரையா குச்சி கட்டினது? அது என் தாத்தன் தான் கட்டியிருப்பான். கிளவி மண்டையை போட்டிருக்கோம். வந்தோன்னு ஆணிலே பெண்ணிலே சொல்லியிருக்காங்க. பெண்ணிலேயே ஆணிலே சிவன் இல்லையே சக்தி இல்லை, சக்தியிலேயே சிவன் இல்லை, சக்தியிலே பணியன் இல்லை. பேசு உன் குரல்ல பேசு. மண்டையை உடச்சு போடுவேன் நினைச்சுக்க. பெண்களுக்கு மரியாதை கொடுக்கறது ஆண்கள் தான், ஆண்களுக்கு மரியாதை கொடுக்கறதும் பெண்கள் தான். நீ ஏன் எம்ஆர் ராதாவாசில் பேசுற? நான் என்னடா வந்துட்டு ஒரு வாரமா இப்படி தான் பேசுறேன். நாதஸ்வர கச்சேரி. ஓ அந்த கச்சேரியா? ப்ளூடூத் இருக்கேன் இல்லம்மா, இப்படி இதை வச்சு வாசிச்சிருக்கேன்னு. சரி எனக்கு இன்னொரு சந்தேகம்,
ஆண்களுக்கு மரியாதை கொடுக்க மாட்டேன், மரியாதை கட்டின புருஷனுக்கு நீங்களாம் அதே தான், கட்டின புருஷனுக்கு நீங்களாம் என்னைக்கு மரியாதை கொடுக்குறீங்களோ அன்னைக்கு தாம்மா முதல்ல இந்தியா வல்லரசாகும். எங்கள் வீட்டில் நான் எங்கள் வீட்டுக்காருக்கு அப்படி மரியாதை கொடுப்பேன் தெரியுமா? உன் வீட்டுக்காரருக்கு? ஆமா. எப்படி மரியாதை? என் மாமியா என் மாமனாருக்குலாம் அவ்வளோ மரியாதை கொடுப்பேன். நீயா? ஆமா. எப்படி மரியாதை கொடுப்ப? என் மரியாதை பார்த்தா அவங்க தனி கொடுத்துலாம் போயிட்டாங்க. முதல்ல காலையில் நீ எத்தனை மணிக்கு எந்திரிப்ப? நானா என்ன காலையில் ஒரு 8-9 மணிக்கு எந்திரிப்பேன். குடும்ப குத்துவிளக்கு எந்திரிச்சாகணும்ல, 8 மணிக்கெல்லாம் எந்திரிச்சிருவேன். இப்படி தான் இருக்கணும். எங்கள் வீட்டுக்காரர் 5 மணிக்கே எந்திரிச்சிருவார். அவருக்கு எந்திரிச்சு பாத்திரம் கழுவி சோறு குழம்பாக்கி எல்லா வேலையும் செஞ்சிருவார். நீயா? உன் வீட்டுக்காரரு? எங்கள் வீட்டுக்காரர் பாத்திரம் கழுவி சோறாக்கி குழம்பு வச்சு எல்லா வேலையும் பண்ணிட்டு கடைசியில் உங்களை வந்து எழுப்புவார். எழுப்பி பெட் காஃபி கொடுத்து எழுப்பி விடுவார். இதுதான் உங்க மரியாதை. என் மரியாதை. நான் கேட்குறேன், கட்டின புருஷன் காலில் நீ இந்த வரையும் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கியிருக்கியா? எத்தனை தடவை விழுந்திருக்கேன் தெரியுமா? இரு உடனே விட்டுரு. என்னை பார்த்தா ஆத்தாலாம் தங்கிட்டு உட்காந்துருக்கா, ஒரு 15-20 பேர் உட்காந்துருக்காங்க. அவங்கள்ட்ட கேட்போம், ஆத்தா அக்கா கல்யாணம் ஆனவங்க மட்டும் இந்த புருஷங்காலில் உளுந்து ஆசீர்வாதம் வாங்கியிருக்கேன்னு தொட்டு ஆசீர்வாதம் வாங்கியிருக்கேன் ஒரு ஆள் கை தூக்குங்கக்கா பார்ப்போம். இதே எத்தனை பேர் கை தூக்குறாங்க? நான் என்றேன் என்ன மஸ்து கொள்ளுகணும் வேலை செய்ய ஒரு அவனுக்கு பாத்திரம் கழுவி சோறாக்கணும். ஒரு போய் டெய்லி ஒரு பாட்டி கூட கை தூக்கல பாரு. இதே ஆண் வர்க்கத்தை எடுத்துக்க. அண்ணே, உங்களுடைய மனைவிக்கு கட்டின மனைவிக்கு மாசத்துல ஒரு நாளாவது போய் ஒரு முளை மல்லிகைப்பூ வாங்கி தந்துருப்பேன்னு சொல்லி கை தூக்குங்கண்ணே பார்ப்போம். பாரு அங்க பாரு அங்க பாரு அங்க பாரு அண்ணன் கருப்பு சட்டை அங்க பாரு அங்க ஒரு ஆளு 2 கையை தூக்குறாரு. 2 முன்னாடி போல இருக்கு. இறக்கிட்டாரியா பார்த்துக்க. ஏன்னா ஆண்கள் எப்பயுமே பெண்களுக்கு நாங்கள் மரியாதை கொடுப்போம், ஆனால் நீங்கள் கொடுக்கறது இல்லை. இதுல இவங்க பேசுற டயலாக். இன்னொரு விஷயமையா, ஒரு வீட்டுக்காரன் டெய்லி மனைவிக்கு பூ வாங்கிட்டு வரானா, மனைவி மேல பாசமா மட்டும் இருக்காது, அப்புறம் பூக்காரி மேல பாசமா கூட இருக்கான். ஏடுவட்ட பயல. இது மதனோட வித்தியாசம் இருக்கு. ஆல்ரவுண்டுக்கார் சொன்னதா உண்மை. சரி, இதை விட்டுதல். எங்களை நீங்க ஏன் குடிகாரன்னு முதல்ல பேசுறீங்க? அதுக்கு முதல்ல விளக்கம் கொடு. நீ குடிச்சிட்டு தான் அலையற. முதல்ல குடிச்சிட்டு அலையற எங்களை குடிகாரன்னு சொல்ல. எதுக்காக குடிக்கிற? அது எங்களுக்கு அவமானமா இருக்கு. கல்யாணத்துக்கு முன்னாடி ஏன் குடிக்கிறோம் தெரியுமா? கல்யாணம் ஆகலைன்னு குடிக்கிறோம். கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் ஏன் தெரியுமா குடிக்கிறோம்? கல்யாணம் ஆயிருச்சேன்னு குடிக்கிறோம். அப்புறம் என்ன மஸ்து? இதுதான் ஆம்பளையோட வாழ்க்கை. இது தெரியாம எங்க வாழ்க்கையில நீங்க வந்து விளையாடுறீங்க. இதுல குடிகாரன் நாய், குடிகாரன் பேய். எப்படியா சொல்றது குடிகாரனா? எங்களுக்கு அழகான மக்களா ஒரு பேர் வச்சிருக்காங்க, மது பிரியர்கள். சூப்பர்ண்ணே, புளு சேட்டை நிறைய சாப்பிடுவா போல இருக்கு. இப்படி ஆளை வச்சுக்கிட்டு தூக்கு போட போறீங்க. ஆளெல்லாம் வச்சுக்கிட்டு தூக்கு போட போயிட்டு இல்லைன்னு இப்படி வச்சிருக்கிறதுனால தான் தூக்கு போட போறீங்க. இப்படி வச்சிருக்கிறதுனால தான் தூக்கு போட போயிருக்காங்க. உண்மைண்ணே, உனக்கு கோயில் கட்டி கும்பிடுறேன், இடம் பார்த்துட்டேன், ரெடியாயிரு. அடுத்தது இப்போ நான் கேட்குறேன், நீங்கள் ஏன் வச்சிருக்கிறீங்க? காட்டி கொடுக்காதீங்க. இப்போ நான் கேட்குறேன், குடிகாரன்னு சொல்லாதீங்க, மது பிரியர்கள்னு அழகாக சொல்லுங்க. நாங்கள்லாம் உங்களுடைய உயர்வுக்காக தான் குடிக்கிறோம். நீ மது பிரியரா இல்லை மதுமிதா பிரியரா? இதெல்லாம் எனக்கு தேவையா? ஆக மொத்தத்தில் நீ குடிகாரன் தான், குடியார பயல. நாங்கள் இல்லைன்னா உன்னால் இன்னைக்கு வாழ்க்கையே ஓட்ட முடியாது. நீ மாதம் 1000 ரூபா பணம் வாங்குறியே, யாரால? எங்களால் தான். அது எப்படி? கோர்ட்டில் 20 ரூபா ஏற்றி வச்சிருக்காங்க. நாங்கள் அங்கே கொடுக்கலன்னா நீங்கள் வாங்க மாட்டோம். எவ்வளோ பெரிய கண்டுபிடிப்பு பாரு. பெரிய கண்டுபிடிப்பு. பஸ்ஸில் ஓசியா போறியே எதனால? சரக்குல வாங்கி எங்களுக்கு. பஸ்ஸில் ஓசியில போறியே எதனால? கப்பில் 5 ரூபா ஏற்றி வச்சிருக்காங்க. இதெல்லாம் வாங்கி உங்ககிட்ட கொடுத்து தான் உங்களை உயர்த்தி நாங்கள் வச்சுக்கிட்டு நாங்கள் குடிக்காரங்கிற பட்டத்தோட இலவசமா விட சொல்கிறோம். அவங்களா விடுறாங்க, அவங்களா எடுப்ப. நான் கேட்குறேன் உங்ககிட்ட, சரி, மாசமான கர்ப்பிணி பெண்களுக்கு அரசாங்கம் 22,000 கொடுக்குது. அதே இப்ப தர்றது இல்லையே. ஏன் தரதில்ல? நீ நினைக்கிறது அப்ப நீ 2 வருஷமா தர்றது இல்லையா? நீ கர்ப்பிணிக்கு ஆகி பாரு. நான் 2-3 தடவை அபாசன் பண்ணிட்டேன், காசு தரதுனால. ஆமா, நீ முயற்சி பண்ணிருக்க மாட்டமா? நீ சும்மா 22,000 வாங்குறதுக்காக கர்ப்பமாயிருப்ப. அது கிடையாது. சரி விடு, பேச்சுவாக்கள் அடிச்சுட்டேன். 22,000 ரூபா மாசம் கர்ப்பிணி பெண்களுக்கு மாசமான. ஆனால் அதே அரசாங்கம் கொஞ்சோண்டு பாவப்பட்டு எங்கள் மேலே இறக்கம் வச்சு இந்த கர்ப்பமான பெண்களுக்கு 22,000 கொடுக்குற அரசாங்கம் இந்த கர்ப்பத்தை உண்டாக்குற ஆம்பளைகளுக்கு ஒரு 2,500 ரூபா கொடுத்துருங்க. எப்படி பேசுற? இன்னைக்கு உலகம் வல்லரசா இருக்குமா? அவனுக்கு தெரியாது. ஆனா எங்களுக்கு கொடுக்குறாங்க. என்ன தெரியுமா கொடுக்குறாங்க? 3,000 ரூபா பணம், ஆர்லிஸ், ஆப்பிள், 5 கிலோ அரிசி, ஒரு மஞ்சள் பை. எதுக்கு? குடும்ப கட்டுப்பாடு பண்ண 500 ரூபா கையில். இல்லை 500 ரூபா தானே? அதுக்கு மேலே இல்லையா? சரி, இவ்வளோ தூரம் விடு. என்னம்மா இப்போ மைக் சீட்டை கரெக்ட் பண்ணுற? ஓ, 22,000 வாங்க பிளான் பண்ணிட்டியா? நடத்து. இந்த இடத்துல நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?
இந்த இடத்துல நான் நின்றுட்டு இருக்கேன். இப்போ நான் இந்த இடத்துக்கு எதுக்கு வந்தேன்னா ஆட்டக்கார பிள்ளை ஆடுறதுக்காக வந்திருக்கேன். ஆட்டக்கார பொண்ணு தானே. ஒரு நைட்டுக்கு எவ்வளோ வாங்குவேன்? என்னது? ஒரு நைட்டுக்கு எவ்வளோ வாங்க? அமௌண்ட் சொல்லு. ஒரு லைட்டுக்கா நைட்டுக்கா? இன்னைக்கு ஒன்று யார் போட்டிருக்காது சொல்லு. சொல்லு. இன்னைக்கு நைட்டு என்னை பாஸ்கர் போட்டிருக்காரு நாடகத்துக்கு. பாஸ்கர்னே ஒன்னேவா? ஏய் நம்ம எல்லாத்தையும் சரி, அவர் போட்டிருக்காருல்ல. ஆமாம். ஒரு நைட்டுக்கு எவ்வளோ வாங்குவேன்? ஒரு மைக்குக்கா இல்லை ஒரு நைட்டுக்கா? ஒரு நைட்டுக்கு எவ்வளோ வாங்குவேன்? ஒரு நைட்டுக்கு 10 ரூபா வாங்குவேன். இவ்வளோ சீப்பான ஆளா நீ? எடுவட்ட முண்டம் 10,000. 10,000? ஆமா. என்னப்பா இது 10,000? இது நல்லா இருக்கே. உனக்கு வேணாம், எனக்கு வேணாம். சரி, நான் வந்து அதிகமாலாம் பேச மாட்டேன். என்னால முடிஞ்சது. நான் ஏதோ கஷ்டப்படுற ஃபேமிலியை சேர்ந்தவன். ஏதோ நான் ஒரு பக்கத்து ஒரு நாடகம் வாங்கியிருக்கேன். சொல்லியா வேமா? எனக்கு ரொம்ப கஷ்டப்படுறேம்மா. ஏற்கனவே அடைச்சு போய் கிடக்குது. 10,000 என்னால கொடுக்க முடியாது. உனக்காக 15,000 மட்டும் தர வாங்கி. என்னால அவ்வளவுதான். 10,000 ரூபாய் நான் எங்க நான் பரிசா வழியில இதுக்கு தொண்டை நல்லா ஆயிடுச்சு. இங்கிட்டு வா. நீ எப்போ அந்த பக்கம் தான் ரோட்டோர வீட்டுக்காரி, ரோட்டோர வீட்டுக்காரி, ரோசாப்பூ சேலக்காரி, ரோசாப்பூ சேலக்காரி. நான் நிக்கட்டுமா போகட்டுமா? நிக்கட்டுமா போகட்டுமா? இத காட்டுற சின்ன குட்டி, முறைச்சு நிக்கிற சின்ன குட்டி. இவ சின்ன குட்டி செவத்த குட்டி, சின்ன குட்டி செவத்த குட்டி, உங்களுக்கு ஏத்த கருத்த குட்டி. வந்தாலும் வாட்டி மதுரை சுண்ணாம்பு தாட்டி, போனாலும் போட்டி புதுக்கட்ட கோவில தாண்டி. வந்தாலும் வாட்டி மதுரை சுண்ணாம்பு தாண்டி, போனாலும் போட்டி புதுக்கட்ட கோவில தாண்டி. வாயில குடுக்கற ஆட்டமா? நீ வாங்கிருக்க போல கேக்குறீவா? பழக்கப்பட்ட மாதிரி பேச கூட. நான் என்ன சொல்றேன், இது கை அபிநயமா? அங்க இப்படி ஒரு கால் கை ஆடுதுல, கால் கை ஆடுதுல, அந்த மாதிரி இப்படி ஒரு ஆட்டம். ஆமா, இப்படி ஒரு அது மாதிரி. இப்ப அடுத்த பாப்போமா? பார்த்தாலும் பார்த்திருக்கேன், பார்த்தாலும் பார்த்திருக்கேன், நான் பலவே பார்த்திருக்கேன், பலவேற பார்த்திருக்கேன். ஒன்ன போல வருத்தியதோ, ஒன்ன போல வருத்தியதோ நான் இதுவரைக்கும் பார்த்ததில்லை. பார்த்ததில்லை பார்த்ததில்லை. என்னம்மா என்னை இயக்கிற, என்னம்மா என்னை இயக்கிற, எதோ பேசி மயக்கிற. சேர்ந்து போடுறப்ப ஆட மாட்டேங்குது. தனித்தனியா ஆடி பார்ப்போம். அப்பயாவது ஆடுதான். பாப்போமா? பாத்துருவோமா? ஊரு விட்டு ஊரு வந்து காதல் கீதல் பண்ணாதீங்க. ஊரு விட்டு ஊரு வந்து காதல் கீதல் பண்ணாதீங்க. இதே மாதிரி ஆடு. ஊரு விட்டு ஊரு வந்து மாமா, உங்களுக்கு இங்க வந்து
இப்போ சொல்லுங்க, மனசாட்சி தொட்டு சொல்லுங்க. ஒரு சந்தோஷமா இருக்கீங்களா? இருக்கா? மனசாட்சி அதனாலதான் எனக்கு தெரியுது. நான் என்ன பண்ணினேன்? ஒரு ஆம்பளை எவ்வளவு அழகா இல்லாத நானே கொண்டு வந்து உங்கள்ட்ட எப்படி கொடுத்தேன்? அருமையா இருந்துச்சுல. நல்லா முதல்ல எப்படி சொல்லு. மனசாட்சி தொட்டு ஆடுமா, கொஞ்சம் கூட ஆடு. உன் தொண்டையில பிரச்சனையா இல்ல ஒரு விட்டு ஒரு வந்து காதல் கீதல் பண்ணாதீங்க. என்னதான் பிரச்சனை? என்ன நல்லா தானே உங்களுக்கு என்ன மதம் கிடைச்சிச்சா? இப்ப மறுபடியும் நான் கொடுக்க அந்த மாதிரி கொடுக்க சொல்லியா? ஒரு விட்டு ஒரு வந்து சேர்த்து நீ அதிகமா இந்த மைக்குக்கு மட்டும்தான் கொடுக்குற. கொண்டு போய் சம்பளம் கொடுக்குதா மைக்கு? சரியா வராது பாரு. பெரிய அவருக்கே பாரு பிடிக்கல. அவர்கிட்ட முதல்ல அவர்கிட்ட போ கவனிச்சாமி. அவர் பவர் பேங்க் 10,000 வால்ஸ் போட்டுதாங்க. ஒரு விட்டு ஒரு வந்து போதுமா? இதோட ஒரு வாழ்க்கையில என்ன பண்ணணும்? பெரிய பச்ச பார்வதி ராதடி பச்சங்குரி மாராதடி பச்ச பார்வதி ராதடி பச்சங்குரி மாராதடி தேவியே வந்தனோ உசவா நீ புட்டு வச்ச தங்க கொடம் உருக்கு நீ மகுடம் தொட்டு தொட்டு உரசி வரும் போரான தங்கரதோ நீ தங்க கட்டி சிங்க குட்டி ஓ பேர சொல்லும் பட்டி தொட்டி தங்க கொடம்
அப்பளம் மயிலாடும் பார்வையில் அதிருந்தோம் மதுரை மீனாட்சி ஒத்தலில் மெடல் வாங்கியிருந்தோம் போகாத ஊரும் இல்ல நாங்க இப்ப வாங்காத பேரும் இல்ல போகாத போது இல்ல நாங்க இப்ப வாங்காத பேரும் இல்ல போகாத ஊரு இல்ல நாங்க இப்ப வாங்காத பேரும் இல்ல அது என்னடி ரக்கம்மா பல்லாக்கள் நெஞ்சு குலுங்குதடி நடி மூக்குத்தி மாணிக்க சிகப் ஜான இழுக்குதடி என்ன நானும் காலை தூக்கணுமா? இதே போல நான் காலை தூக்கணுமா? நான் ஆம்பளை என்ன கேட்டேன்? என்ன கேட்ட? அறிவு இருக்கா சூடு இருக்கான்னு கேட்குறேன். ஆமா. காலை இப்போ தூக்கு. இப்போ நான் காலை தூக்கணும். நீ காலை தூக்கலைன்னு வச்சுக்க. தூக்குறேன். காலை இப்படி தூக்கு. பொம்பளை பிள்ளை தானே? தூக்கட்டா. வந்தாலும் வாங்க மதுரை சின்னம்பதாங்க, போனாலும் போங்க புதுக்கோட்டை கோயில தாங்க. வந்தாலும் வாங்க மதுரை சின்னம்பதாங்க, போனாலும் போங்க உங்களோட போட்டாவ மதனு பேச அதுல வந்து பேச குறைச்சு நமக்கு ஒரு மனசாட்சி இருக்கு. பேச குறை பேச ஒரு பொம்பளை பிள்ளை நம்ம 10 பேரை நம்பி வந்திருக்க பிள்ளை, இதை நம்ம காலத்துக்கு சொல்றது வந்து ஒரு அசிங்கமான ஒரு விஷயம். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த பிள்ளை நம்மளை நம்பி வந்திருக்கு. ஆமாம். அந்த பிள்ளை பாவாடை கட்டி நம்ம பேண்ட் போட்டிருக்கோம். என்ன மதன் உண்மைதான்? சரி, ஆமா உண்மைதான். அது காலை ஏன்னா பாவடை கட்டிட்டு தூக்குறது ரொம்ப சிரமம். ட்ரெஸ் பூரா க்ளீன் பண்ண ஆமா, முடியுமா? அது இல்லை. நான் என்ன சொல்றேன்னா பாவடையை அவுத்து போட்டுட்டு நீ ஜாலி சொல்லுங்க. இந்த துண்டை கட்டிட்டு தூக்க சொல்லுங்க. எவ்வளவு மனசு எவ்வளவு பெரிய திறந்த மனசு உனக்கு. இதெல்லாம் அவுத்து போட்டுட்டு விட்டா ஆதி கருடமனே ஆதி கருடமனே நீலமேகவண்ணா உன்னை அந்தரத்தில் வரவழைத்து 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 ஊதினார் செங்குழலே இந்த உலகளந்த மாயவனே 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 வெள்ள குதிரை ஏறி கருப்பா வெள்ள குதிரை ஏறி ஓ வீச்சருவா கையில் கொண்டே ஈட்டி இடையிலிட்டார் கருப்பா ஓ இடமாலையே தோளிலிட்டார் கண்ணை உருட்டிக்கிட்டு காலில் சலங்க கட்டிக்கிட்டு ஐயனாறு வெள்ள குதிரையில ஏறி வரா கையில் அருவா கொண்டு ஐயனாறு கையில் அருவா கொண்டு ஓ கட்டுங்கோவோம் ஜமிட்டா வராரு ஐயனாறு வராரு ஐயனார் வராரு அங்கே வராரு ஐயனாறு வராரு கண்ணு ரெண்ட உருட்டிக்கிட்டு காலி சலங்கு கட்டிக்கிட்டு காலி சலகை கட்டிக்கிட்டு அந்தோம் கீட்டி கீட்டிங்க ஆகாசம் மினுங்க வராரு
15, 20, 36 பேர் தட்டியிருக்காங்க இந்த இடத்துல. காதல் பண்ணலாம் முடிவு பண்ணிட்டேன். பண்ணலாமே. காதல் பண்ணலாமா? பண்ணலாமே. யாரு இதை முன்னாடி யாரையா பண்றீங்களா? இல்லையே. பண்ணிருக்கீங்களா? இல்லைங்க. இதான் முதல் வாட்டி பண்றதா? உங்களை தான் முதல்ல பண்றேன். எப்படி சத்தியம் பண்ணுவா? என்ன விட்டா பூக்குழி கூட இறங்க சொல்லுவீங்க, இதுக்காக இறங்கியா காட்ட முடியும்? கோயில்ல வேணாம், பைக் செட்டுக்காரன் மேல சத்தியம் பண்ணு. பாவம், அவர் அரண்டு போயிட்டாரு. மொத்தமா இழுத்து சாத்திர போறாரு. எப்படிப்பட்ட காதல் தெரியுமா? பக்கத்துல வா. கண்ணே, உன் கணவனாக நான் வரட்டுமா, இல்லை உன் கணவன் போனதுக்கு அப்புறம் வரட்டுமா? வரிசையா இருக்கா? டோக்கன் நம்பர் 43. இன்னும் 2 மாசம் கழிச்சு வியாழக்கிழமை வா. ஓ, டைமிங் இருக்கா? அவங்க சொல்றதெல்லாம் நீங்க நம்ப கூடாது. சுமதி, உன்னை பத்தி அதெல்லாம் அப்ரண்டிஸ். கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன். ஆமா, வாழ்ற ஒரே ஜீவன் நீ மட்டும்தான். உன்னை பார்த்த உடனே எனக்கு காதல் ஏன் தெரியுமா வருது? ஏன் வந்தது? நாம் இருவரும் நன்றாக காதல் பண்ணுவோம். காதல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நம்மளுடைய காதலை எப்படி தெரியுமா வளர்க்க வேண்டும்? எப்படி? அருகம்புல் போல் வளர்க்க வேண்டும். யோ காதல். ஆனால் உங்க அப்பா எரும மாடு மாதிரி வந்து மேஞ்சிராம, உங்க அப்பா மலமாடு மாதிரி வந்து மேஞ்சிர போறாரு. நீ சொல்லக்குள்ள உங்க அப்பா வந்துருவாரு. என்ன மாதிரி எல்லாம் உங்க அப்பா மேல எனக்கு அவ்வளவு கடுப்பு. எப்படிப்பட்ட காதல் தெரியுமா சொல்லட்டுமா? சொல்லுங்க. தண்ணீரிலே முகம் பார்க்கும் ஆகாயமே, நல்ல பன்னீரிலே நீராடும் பூந்தோட்டமே, இன்னார்க்கு இன்னார்தான் சாமி சம்மதமா, கல்யாணம் வைபோகம் கண்ணால் ஆகுமம்மா, இனி உன்னை விட்டு நான் வாழ ஆகாதம்மா. தண்ணீரிலே முகப்பாக்கும் ஆகாயமே, நல்ல பன்னீரிலே நீராடும் பூந்தோட்டமே, இன்னார்க்கு இன்னார்தான் சாமி சொன்னதம்மா, கல்யாணம் வைபோகம் கண்ணால் ஆகுமம்மா, இனி உன்னை விட்டு நான் வாழ ஆகாதம்மா. தண்ணீரிலே முகம் பார்க்கும் ஆகாயமே, நீராடும் பூந்தோட்டமே, உன்னிடத்தில் இத்தனை நாள் ஒன்றை ஒன்று மறைத்து விட்டேன், சின்னஞ்சிறு வயது முதல் எனக்கொரு மனைவி உண்டு, தனை நான் என்னை மறந்து விட்டேன், கோபம் கொள்ள வேண்டாம் அம்மா, தாங்கிக் கொள்ள வேண்டும் அம்மா, நல்லவனென்று உன்னையே நினைத்தேனே, உண்மை அறிந்து துடித்தேன் இங்கு நானே, போட்டதென்ன வேஷம் இனி போதும் போதும் மோசம், நான் கொண்ட சம்சாரம் எந்தன் சங்கீதம், இதை கண்டு கொள்ள முடியாமல் ஆர்ப்பாட்டமா. தண்ணீரிலே முகப்பாக்கும் ஆகாயமே, நல்ல பன்னீரிலே நீராடும் பூந்தோட்டமே, நெஞ்சமெனும் பாடலிலே என்னை எள்ளி கொடுத்து விட்டேன், நல்ல இசை தேடலிலே பிறதையும் மறந்து விட்டேன், நெஞ்சமெனும் பாடலிலே என்னை எள்ளி கொடுத்து விட்டேன், நல்ல இசை தேடலிலே பிறதையும் மறந்து விட்டேன், என்னுடைய சங்கீதமே உன்னுடைய தாரீரம் ஒன்றை ஒன்றுதான் இனிமேல் பிரியாது, அல்ல அல்லத்தான் அமுதம் குறையாது, தெல்லு தமிழ் தள்ளு உன் பள்ளியில் உள்ள சொல்லு, என்னாலும் என்றாகும் உன்னை நீங்காது, இனி காலம் தோறும் ஓயாது ஆராவணம். தண்ணீரிலே முகப்பாக்கும் ஆகாயமே, பன்னீரிலே நீராடும் பூந்தோட்டமே, இன்னார்க்கு இன்னார்தான் சாமி சொன்னதமா, கல்யாணம் வைபோகம்
வாழ ஆகாதம்மா. தண்ணீரிலே முகம் பார்க்கும் ஆகாயமே, நல்ல பன்னீரிலே நீராடும் பூந்தோட்டமே. எப்படா உள்ள போகணும்னே ஓடிடுச்சுடா. இவள் போனால் என்ன, இவங்க அப்பா கிட்ட போய் அவர்கிட்ட போய் என்ன பண்ண போற? ஓ அத்தாட்ட போனாலும் பரவாயில்ல, அப்பாட்ட வேணாங்கிறீங்களா? ஒத்துக்கிறேன். பெரிய குடியாரே. ஒரு பொம்பளை பிள்ளை என்னை விட்டு போயிட்டான்னு நான் கோவப்பட மாட்டேன், வருத்தப்பட மாட்டேன், தண்ணி அடிச்சுட்டு தாடி வளர்க்க மாட்டேன். ஏன் தெரியுமா? இவள் போனால் இன்னொரு பெண் என் வாழ்க்கையில் வந்து விடுவாள். இவள் போய்விட்டால் இன்னொரு பெண் என் வாழ்க்கையில் வந்து விடுவாள். ஆனால் நான் குடித்துவிட்டு என்னிடம் இருக்கும் கல்லீரலை நான் வீணாக்கி விட்டால் இன்னொரு கல்லீரல் எந்த கடையிலும் வாங்க முடியாது. அப்படியா? இப்படிப்பட்ட நாட்டு வைத்தியரெல்லாம் பக்கத்தில் வச்சுக்கிட்டு நான் எதுக்குயா தண்ணி அடிக்க போகிறேன்? இருந்தாலும் ஒரு மனிதன் இங்கு வாழ்வதற்கு பணம் மட்டும்தான் முக்கியம். அந்த பணம் இல்லை என்றால் வாழ்க்கையே கிடையாது. ஒரு மனிதனுடைய சொந்தத்தையும் சரி பந்தத்தையும் சரி, அவனுடைய கணவனாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, பிள்ளையாக இருந்தாலும் சரி, நம்மளையெல்லாம் ஒரு குடும்பம்னு தீர்மானிக்கிறது இங்கே பணம் மட்டும்தான். அப்படிப்பட்ட பணம் இல்லை என்றால் இந்த உலகமும் மதிக்காது, நம்ம உறவும் மதிக்காது. அப்படிப்பட்ட பணத்திற்காகவே ஒரு பாடல். அதுக்கு முன்னாடி நமது அம்பு கோவில் ஸ்ரீ வீரமாகாளியம்மன் தேர் திருவிழாவை விடையாற்று விழாவை முன்னிட்டு அண்ணா இளைஞர் நற்பண மன்றத்தினர் நடத்தப்படும் நாடகமாக வருகின்ற பங்குனி மாதம் வருகின்ற சித்திரை மாதம் 5ஆம் தேதி ஸ்ரீ வள்ளிச்சிரமன் நாடகம் சிறப்பான முறையில் நடைபெறும். ஜி.வி. செங்குட்டுவன் அவர்கள் வேலன் வேடன் நிறுத்தனாகவும், என்.எம். இந்திராதேவி அவர்கள் வள்ளியாகவும், எம்.ஆர். மதுமிதன் அவர்கள் நாரதராகவும், எஸ். பிரபுராஜ் அவர்கள் மிருதங்கம் ஹார்மோனியமாகவும், என். சுதர்சன் அவர்கள் மிருதங்கமாகவும், என்.எஸ். மனோகரன் அவர்கள் பவனாகவும், எம்.கே. பிரகதீஸ்வரி அவர்கள் டான்சராகவும், கே.ஆர். ராஜா அவர்கள் ஆல்ரவுண்டாகவும், பி. பாண்டியன் அவர்கள் தாளமாக. அது சமயம் நாடகத்துக்கான அனைவரும் வருகன அன்புடன் வரவேற்கிறோம். இப்படிக்கு அம்பு கோவில் விழா குழுவினர்கள் அனைவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி. பணம் 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 வந்தியிலே புனம் குப்பையிலே இதை பார்த்து அறிந்து நடக்காதவன் மனிதன் இல்லே, பிழைக்கும் மனிதன் இல்லே. பணப்பந்தியிலே குணக்குப்பையிலே இதை பார்த்து அறிந்து நடக்காதவன் மனிதன் இல்லை, பிழைக்கும் மனிதன் இல்லை. பணம் வந்தியிலே குணங்குப்பையிலே ஆலை புகழ்வதல்ல
வாடிக்கை எத்தனை பெரிய மனிதருக்கு எத்தனை சிறிய மனம் இருக்கு எத்தனை பெரிய மனிதருக்கு எத்தனை சிறிய மனம் இருக்கு எத்தனை சிறிய பறவைக்கு எத்தனை சிறிய பறவைக்கு எத்தனை பெரிய அறிவிருக்கு எத்தனை பெரிய மனிதருக்கு எத்தனை சிறிய மனம் இருக்கு பழவழி கடந்தால் தாழ்ந்தவரானார் எத்தனை பெரிய மனிதருக்கு எத்தனை சிறிய மனம் இருக்கு கூலியை பாரு காலையில் நினைக்கும் குருவியை பாரு சோம்பலை பறிக்கும் கூலியை பாரு காலையில் நினைக்கும் குருவியை பாரு சோம்பலை பறிக்கும் காக்கையை பாரு கூவிக்கிரிக்கும் காக்கையை பாரு கூவிக்கிரிக்கும் நம்மையும் பாரு நாடே சிரிக்கும் எத்தனை பெரிய மனிதருக்கு எத்தனை சிறிய மனம் இருக்கு தனக்கொரு கொள்கை அதற்கொரு தலைவன் அதற்கொரு பாதை அதற்கொரு பயணம் தனக்கொரு கொள்கை அதற்கொரு தலைவன் அதற்கொரு பாதை அதற்கொரு பயணம் உழைப்பினை நம்பி உயரடும் தம்பி உழைத்திட வேண்டும் கைகளை நம்பி எத்தனை பெரிய மனிதருக்கு எத்தனை சிறிய மனம் இருக்கு